Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு ஆரியில ஃபில்லிங் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். இது ஆரி ஃபில்லிங் சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டிச்சஸா தாம்பூர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெறும் த்ரெட்டாலேயே ஒரு டிசைனை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது, சம்கீஸ் பீட்ஸு கர்தானா எதுவுமே இல்லாமல் வெறும் த்ரெட்டால் ஒரு டிசைன் ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் வரைகிறேன். ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி வரைகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த லோட்டஸ் டிசைன் போட போகிறேன். ஸோ இது லோட்டஸ்ன்றதுனால நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் டபுள் ஷேட்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த லோட்டஸ் வந்து டபுள் ஷேடாக வரணுன்றதுக்காக நான் அடுத்தடுத்த ஷேட்ஸில் எடுத்திருப்பேன். ஸோ இதில் இருக்கிற ஷேட் நம்பரில் இது 28, இது 29. ஸோ அடுத்தடுத்த ஷேட்ஸில் நான் எடுத்திருக்கேன். ஒரு டிசைனை ஃபில் பண்ணணும்னா ஆக்சுவலாக நம்ம 2 லேயர் த்ரெட்டை வச்சு ஆரி பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி டிசைன்ஸு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கையில் ஒரு த்ரெட்டையே 2ஆக எடுத்து பண்ணுறத விட 2 த்ரெட்டாக எடுத்து பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து குயிக்காக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு டிசைன் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்காக நான் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். இதை அப்படி நாட் போடுறோம். நாட் பாருங்கள், சாதாரண முடிச்சுதான் நம்ம எட்ஜஸில் போடுவோம்ல அந்த மாதிரி சாதாரண முடிச்சுதான். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஸோ விரலை வச்சுட்டு பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஆரி ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் செயினே போட்டுகிட்டே வர போகிறீங்க. இதுதான் சிம்பிள். பட் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரியே இப்படியே போட்டுட்டு இதே மாதிரி சுற்றிட்டே வந்துடுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதுனா இந்த மாதிரி, இதுனா இந்த மாதிரி, இதுனா இந்த மாதிரி. ஸோ எல்லா ஷேப்ஸும் நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி. ஸோ இந்த எட்ஜஸில் வரையில் ஒரு சின்ன செயின்றது வந்து பக்கத்துலேயே ஒரு நாட்டு, பக்கத்துலேயே போடுற செயினை தான் சின்ன செயின் நாட்டுன்னு விதவிதமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு நீடில் திருப்பி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. முக்கியமாக அது கவனிக்க வேண்டியது, போட்டிருக்கிற செயினுக்கும் அடுத்து போட்டிருக்கிற செயினுக்கும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். செயின் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி பக்கத்தில் நாட்டு. இப்போது இந்த இடத்துல திருப்ப போகிறோம். ஸோ இங்கே திரும்ப ஒரு நாட்,
நாட்டுன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே போடுற செயினை தான் நாட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆரி நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. அப்படி நாட் போட தெரியாதவங்க 2 நூல் எடுத்து நான் எப்போயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து அவுட்லைன் தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது கடைசியாக நம்ம வந்து ஒரு அவுட்லைன் செயின் போட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட் போட போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ முடிச்சாச்சு. இதோட ஆரி அவுட்லைன் ஃபில் பண்ணியாச்சு ஆரியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்குது. இது வந்து ஃபினிஷிங் கிடையாது. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கணும்னா, வேறு கான்ட்ராஸ்டாக கலர் வேணும்னு நினைக்கிறவங்க கான்ட்ராஸ்டாக கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை இது வந்து கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவுட்லைனில் வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து சிம்பிள் பட் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவுட்லைனில் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பெட்டல் வந்து இதே மாதிரி ஜரி த்ரெட்டை வச்சு நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து முடிக்கிறதா இருந்தால் ஆரி நாட் போட்டுறணும். ஸோ நாட் போட்டாச்சு. ஜரி த்ரெட்டுன்றது இதுதான். இது நார்மல் சில்க் த்ரெட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த நூலில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த நூலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணாலே போதும். சில்க் த்ரெட் மாதிரி நம்ம டபுள் லேயராக யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இது சிங்கிள் லேயராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம். நார்மலாக முடிச்சு போடுறோன்னா கொஞ்சம் பெரிய முடிச்சா போட்டுக்கோங்க. பெரிய முடிச்சுன்னா ஒரே இடத்துல ஒரு 3-4 தடவை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் போடுறேன். இது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். சேம் மெத்தட் தான்.
அவுட்லைன் போடும்போது அந்த ஸ்பேஸ் வராத அளவுக்கு பார்த்து கவனமாக, அவுட்லைன் தான் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற டிசைனோட ஹைலைட்டே. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம உள்ளே பண்ணியிருந்தாலும் அவுட்லைன் நீட்டாக பண்ணிட்டோன்னா, ஷார்ப்பாக பண்ணிட்டோன்னா நம்ம பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸே தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப் வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி லாக் போட்டு அதே மாதிரி நான் திருப்புறேன். இப்போ ஷார்ப் வந்திருக்கும் பாருங்கள். முடிக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே எல்லோரும் இந்த மாதிரி பக்கத்தில் குத்திட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் எது, ஃபினிஷ் பண்ண இடம் எதுன்றது டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கணும்னா ஏற்கனவே போட்டிருக்கிற செயின் பக்கத்தில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்ற டிஃப்ரென்சஸ் தெரியாது. இதை இன்னொரு லேயர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே கோல்டு செயின் போடையில் டபுள் லேயராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஏன் செகண்ட் ரோ போடுறோம்னா இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. சப்போஸ் எனக்கு வந்து பீட்ஸு கர்தானா எதுவுமே வேண்டாம், ஜம்கி எதுவுமே வேணாம், வெறும் த்ரெட்லேயே வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைனை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் போட்டு வர பிரைட்னஸை விட இந்த டபுள் த்ரெட்டில், இது ஜரி த்ரெட்டுன்றதுனால தான் டபுள் டைம் போடுறேன். இதே இது நீங்கள் சேம் சில்க் த்ரெட்டில் வச்சு அவுட்லைன் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டைம் போட்டாலே போதும். ஸோ இப்போ போட்டாச்சு. டபுள் லேயர் போட்டதுக்கப்புறம் இது முடிக்கையில் பக்கத்தில் கொஞ்சம் முடிக்காமல் ஏற்கனவே போட்டிருக்கிற செயின்குள்ளே இந்த மாதிரி முடிச்சிருங்க. முடிச்சிருக்கீங்கன்னா எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்ற எந்த ஒரு டிஃப்ரென்சஸுமே இருக்காது. இதில் 2 வருஷம் கோல்டு செயின் வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இது சிங்கிள் லேயர் கோல்டு செயின் வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இது சேம் கலர் த்ரெட்டை வச்சு அவுட்லைன் பண்ணி, இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம அவுட்லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் அவுட்லைனாக நம்ம பீட்ஸும் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிசைனை ஒரு சிம்பிள் டிசைனை வந்து எப்படி ஆரி எம்ப்ராய்டரியால் ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.